அழகேசிங்க, வணக்கம் நண்பர்களே. நான் ஏன் கவிதை எழுத வேண்டும் என்பது தலைப்பு. ஒரே வரியில சொல்லணும்னா, நீங்க கொடுக்கிற இது போன்ற தலைப்புகள் தான் ஒரு வேகத்தை கொடுக்குது. கவிதை எழுத ஒரு சவால். சவால்கள் சந்திக்க தூண்டுகின்றன, சாதிக்க தூண்டுகின்றன. ஆழமா யோசிச்சா, ஏன் கவிதை என் கவிதை என்று யோசிச்ச போது தோன்றிய என் எண்ணங்களை எல்லாம் ஏற்கனவே கவிதை வடிவில் வடித்து சொல்புதியில் போட்டு விட்டேன். இங்கு உரைநடை வழக்கு மட்டும். பார்க்கிற இயற்கை காட்சிகளும் படுத்துகின்ற வாழ்க்கை உணர்ச்சிகளும் கவிதை எழுத தூண்டுகின்றன. அடிப்படை காரணம் ஆரம்பகால பள்ளி வாழ்க்கை. 10வது படித்த போது எழுதியது முதல் கவிதை. காரணம், இலக்கியத்தை எனது தமிழ் ஆசிரியர் படித்து சொன்ன விதம். எனது உத்தரகோசமங்கை ஊரின் கிளை நூலகத்தில் நான் படித்த ராப்பி சேதுப்பிள்ளை அவர்களின் புத்தகங்களின் எதுகை மோனை நடை அழகாகவும் இருக்கிறது, உணர்ச்சி பூர்வமாகவும் இருக்கிறது என்று தோன்றிய எண்ணம். அவரது வரிகள் இப்போது ஞாபகம் இல்லை, ஆனால் அவை எழுப்பிய ஆர்வம் இப்போதும் ஞாபகம் இருக்கிறது. அந்த நோட்டு புத்தகம் இன்னமும் என்னிடம் இருக்கிறது. சுருக்கமாகவும் சுவையாகவும் எழுத வேண்டும் என்ற எண்ணமே முதலில் தோன்றிய எண்ணம். அவ்வாறு சூரிய உதயம் பற்றி நான் எழுதிய கவிதையை முன்பே சொல்புழுதி நிகழ்வில் சொல்லிவிட்டதால் மறுபடி சொல்ல விரும்பவில்லை. பனைமரத்திடையே பகலவன் தோன்ற பார்த்து நிலவு பெண் பயம் கொள்ள என்று ஆரம்பிக்கும் அந்த கவிதை. அது தவிர அப்போது பத்திரிகைகளில் வெளிவந்த கவிதைகள், போட்டிகள் இவையெல்லாம் ஆர்வத்தை தூண்டின. 1969ஆம் ஆண்டு ஆனந்த விகடன் பத்திரிகையில் அம்புலி பயணம் என்ற தலைப்பில் கவிதை போட்டி ஒன்று நடத்தினார். நான் அனுப்பிய என்சீர்திருத்த கவிதை ஆறுதல் பரிசு பெற்றது. இலக்கணம் மிகவும் பிடித்த பாடமாக இருந்த காலம். தேமாவும் புளிமாவுமாக தெரிந்த காலம் அது. வெண்பாவும் ஆசிரியப்பாவும் விருத்தப்பாவுமாக விழுந்து கிடந்த காலம் அது. இப்போது இலக்கணம் எல்லாம் மறந்து போய்விட்டது, புதுக்கவிதை உலகத்திற்குள் புகுந்து விட்டதா? A thing of beauty is joy forever. A thing of ugly is sorrow forever. வாழ்க்கையும் இயற்கையும் காட்டும் இன்ப துன்ப காட்சிகள் என்னை கவிதை எழுத தூண்டுகின்றன. 3000க்கு மேல் 10 வரி கவிதைகள் எழுதி 100 மின் புத்தகங்களுக்கு மேல் போட்டாகிவிட்டது. சுருங்க சொல்ல வேண்டும், சுவையாக சொல்ல வேண்டும் என்ற ஆர்வமே கவிதை எழுத காரணம். அது வாசகர்களுக்கு புரியும்படியும் சொல்ல வேண்டும். அத்துடன் என் கவிதைகளுக்குள் எப்படியோ ஒரு கதையும் வந்து விடுகிறது. அதற்கு நான் ஒரு சிறுகதை எழுத்தாளனாக இருப்பதும் ஒரு காரணமாக இருக்கலாம். கும்பகோணம் பள்ளிக்கூட தீ விபத்தை பற்றி நான் எழுதிய கவிதை கல்கி இதழில் வெளிவந்தது மற்றும் குமுதம், குங்குமம், பாக்யா, ராணி, தேவி, கனையாளி பத்திரிகையில் வெளிவந்தன. இப்போது சொல்புரிது கதை புரிது மூலம் அழகிய சிங்கரி, நவீன விட்சம், தினசரி மென்னிதழும் எனது கதை கவிதைகள் வெளிவருகின்றன. அடிப்படை காரணம் எழுதுறப்போ கிடைக்கிற மகிழ்ச்சி, அவ்வளவுதான். இப்ப கதை கவிதையெல்லாம் நாட்டம் குறைந்து பாடுவதில் மகிழ்ச்சி வந்து விட்டது. இசைப்புகிது குழுவில் திரைப்பட பாடல்கள் தமிழ், இந்தி, ஸ்மியூல் என்ற மென்பொருள் உதவியோடு இசையோடு கலந்து பாடும் ஆர்வம் அதிகமானதால் கதை அதிகம் எழுதுவதில்லை. இருந்தாலும் எப்போதாவது அழகிய சிங்கர் இது போன்ற தலைப்புகளை கொடுத்து ஆர்வத்தை தூண்டிவிடும் போது அந்த உள்ளுணர்வு தட்டி எழுப்பப்பட்டு எழுதி கொண்டுதான் இருக்கிறேன். ஏன் கவிதை என் கவிதை என்ற கவிதையிலும் இந்த கவிதை எழுதும் காரணங்களை சொல்லியுள்ளேன். தாளாட்டும் குயில்களும் தலையாட்டும் மரங்களும் கேட்கிறதே என் கவிதை, என் செய்வேன். நீரோடும் நதிகளும் நிழலாடும் மீன்களும் கேட்கிறதே என் கவிதை, என் செய்வேன். சுழல்கின்ற பூமியும் சுற்றுகின்ற சந்திரனும் கேட்கிறதே என் கவிதை, என் செய்வேன். வீசுகின்ற தென்றலும் வீழ்த்துகின்ற பெண்மையும் கேட்கிறதே என் கவிதை, என் செய்வேன். பரம்பொருளை தினம் தேடி பரிதவிக்கும் ஆத்மாவும் கேட்கிறதே என் கவிதை, என் செய்வேன். இயற்கையும் வாழ்க்கையும் காட்டும் காட்சிகள் எனக்குள் இதை கவிதையாக்கி கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை கிளப்புவதைத்தான் குறிப்பிட்டுள்ளேன். முக்கியமான விஷயம், நான் எழுதுவது வாசகர்களுக்கு புரியும்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். புரியாத கவிதைகளை படிக்கவும் பிடிப்பதில்லை, எழுதவும் பிடிப்பதில்லை. என் கவிதை வாசகர்களுக்கு செல்ல வேண்டும் என்பதில் நான் மிகவும் கவனமாக இருக்கிறேன். யாரோ ஒரு கவிஞர் ஒவ்வொரு கவிதையும் ஒரு பிரசவம் என்று குறிப்பிட்ட ஞாபகம் வருகிறது. அது மாதிரித்தான் சொல்ல நினைப்பதை சுவையாக பதியும் வரை பிரசவ வழிதான். படைத்து விட்டால் ஒரு நிம்மதிதான், அவ்வளவுதான். கவிதை விற்கணும் என்று நான் கவிதை எழுதுவதில்லை. என் உணர்ச்சிகளை சுவையாக வெளிப்படுத்த வேண்டும். அது பிடிச்சா சரி, பிடிக்கலைன்னா சரி, எனக்கு ஒரு திருப்தி. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதுதான் அடிப்படை காரணம். நன்றி.